பொரிச்ச மீனை வந்து இந்த முறையில் ஒரு தடவை செய்து பாருங்கோ. அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும். நடுகளும் விதவிதமாக செய்கிறது தானே. இதை பாருங்கள், இது வந்து டோராட் மீன், அதாவது வந்து கரந்திரளி நல்லாயிருக்கும். இந்த மீன்லையும் செய்யலாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, இது வந்து கடுகு பேஸ்ட்டு, அதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து சாத்து, அதாவது சைனீஸ் கடையில் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வடிவாக பிரட்டி விடுவோம். இந்த மாதிரி பிரட்டி பாருங்கள், இப்படி பிரட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோட சேர்த்து வடிவாக பிரட்டி போட்டு வச்சுருவோம். சரியா, ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ 2 மணி நேரமாச்சு. சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். சட்டியில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய்க்கு என்ன நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் விட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அடுக்கிடுவோம். சரியா, இந்த மாதிரி அடுக்கி போட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யணும். ஆக வந்து அடுப்பை கூட்டி விடாதீங்கோ. நல்லெண்ணெய்க்கும் அந்த சீரகம் போட்டிருக்குத்தானே அவ்வளோதுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும். திருப்பி விடுவோம். எல்லாத்தையும் வந்து வடிவாக திருப்பி விடுவோம். பாருங்கள், ஒன்றும் வந்து ஒட்டையில் எல்லாம் நல்லா வந்திருக்கு. அவ்வளோ இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து அளவாக வெந்திருக்கு. திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மேலே வந்து நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். சரியா, கருவேப்பிலை இந்த மாதிரி போடுங்கோ, நல்லாயிருக்கும். போட்டுட்டு உள்ளே வந்து அந்த எண்ணெயில் வந்து படுற மாதிரி செய்து விடுங்கோ. அப்போ கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரும். இப்போ வந்து அதை மறுபடியும் வந்து அடுத்த பக்கம் ஒரு பக்கம் 5 நிமிஷம் வெந்தது, மற்ற பக்கம் 3 நிமிஷம் வெந்தால் காணும். என்ன சொன்னால் அந்த ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால மறுபடியும் திருப்பி விடுவோம். இந்த மாதிரி திருப்பி விடுவோம். பாருங்க, முறுமுறுப்பு இந்த 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 அளவில் இருக்கணும். அதோட வந்து கருவேப்பிலையும் வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்தா இப்போ பொரியல் முடிஞ்சு போச்சு. மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம். இப்போ பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டு. ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கா செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த மீனாக இருந்தால் உள்ள ஊறுனா நல்லாயிருக்கும். பாய்.